ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான குழம்பு, அதாவது கிரேவின்னு கூட சொல்லலாம். அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. நான் எப்படி செய்கிறேன், என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறேங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது என்ன குழம்புன்னு நீங்கள் உள்ள வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட் ஃபுட்டி ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தோன்னா குடல், அதாவது வந்துட்டு போட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இதை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு அவிக்கணும், அப்புறம் சாதம் வைக்கணும். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுரையீரல், அது நுரையீரலோட சிறுங்குடல் பெருங்குடல் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நுரையீரல் வந்துட்டு தனியாகவும் செய்யலாம், ஆனால் இன்றைக்கி நான் அந்த குடல் குழம்போடு சேர்த்து தான் நுரையீரலை கட் பண்ணி போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நுரையீரல் போட்டு செய்யும்போது அந்த குடல் குழம்பு. இது பார்த்திங்கன்னா பெருங்குடல், இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சிறுகுடலெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பெருங்குடல் தனியாக சிறுங்குடல் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறுங்குடலை வந்துட்டு அந்த விளக்கமாறு குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு உள்ளே வச்சு பரட்டி சிறுங்குடலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணணும். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வீடியோ காமிக்கல. இது பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு, இதாவது எங்கள் அம்மாவோட வயலில் விளைஞ்ச கிழங்கு. இது வந்துட்டு இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது கொடுத்து விட்டாங்க. அந்த கிழங்கை எடுத்துகிட்டு வந்து அவிச்சு உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கறி குழம்பு குடல் குழம்புக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதனால் அந்த கிழங்கை வந்துட்டு அவிக்க போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு 3 தடவை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுத்ததுனால அதை வந்து நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கிழங்கு வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும் மண் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை வந்து கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு நல்லா மூடி வேக வச்சுருவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம குடலை வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ குடித்தா நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்துட்டு நல்லா இருக்கும். குடலை ஈஸியாக கழுவி எடுக்கலாம், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா குடல் கழுவுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படின்னு நினச்சிட்டு நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடலையெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இது எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த குடலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவுறதுக்கு. நுரையீரலை கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பெருங்குடல் சிறுங்குடல்லாம் வந்துட்டு நல்லா பெரட்டி, இந்த சிறுங்குடலையெல்லாம் வந்துட்டு பெரட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். பெருங்குடல்லாம் மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சுடு தண்ணி வச்சு உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இது அரிசி கழுவுன தண்ணி குழம்பு வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்துட்டு இது கடையில் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க அதுக்கு ஒரு மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய் நான் துருவி எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 மூடி தேங்காயும் போட்டுப்போம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்கின போட்டி குடல் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ அதனால் வந்துட்டு 1/2 மூடி தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தக்கன பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது 4 மட்டும் வச்சு அரைச்சி மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வாங்க குழம்பு தாளிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே குழம்பு தாளிக்க எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கரை தான் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம், ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 4ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி இதுக்கு கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த குடல் குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற்றி வைப்பாங்க. நாங்கள் புளி ஊற்ற மாட்டோம். ஸோ வந்துட்டு நான் அதுக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 தக்காளியை வெட்டி இது மாதிரி வந்துட்டு நான் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறேன். மீதி 2 தக்காளியை வெட்டி தனியாக வச்சுருக்கணும், அதை அப்புறமா சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்க குடல், நுரையீரல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா கிளறி எடுத்துக்குவோம். அதாவது வந்துட்டு குடல் வந்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதிலே நல்லா வெந்துடணும். அப்படி வெந்தால் தான் அந்த குழம்பே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் விசில் வச்சிங்கன்னா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி குடலை நல்லா வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு மசாலா தூள்லாம் சேருங்க, சூப்பராக நல்லாயிருக்கும் குழம்பு.
அதுக்கப்புறம் நான் குடல் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா ஒரு 10 நிமிஷமாக குடலோடு சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவுன தண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். எவ்வளவு குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணியை ஊற்றி கழுவி அதையும் சேர்த்து நல்லா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓரளவு கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 தக்காளி தனியாக நறுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் அந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு குக்கரை போட்டு விசில் வச்சுருவோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விசிலுக்கு வைப்போம். ஏன்னா குடல் வேக லேட் ஆகும். அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கிடையில் நாம் அவிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் கிழங்கு, அந்த கிழங்கு அவிச்சனோட எங்கள் வீட்டில் எல்லாம் உரித்து சாப்பிட்டுட்டாங்க. இந்த உள்ளத்தினோடு சின்ன பீஸ் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. ஸோ இந்த கிழங்கு எவ்வளோ கிழங்கு போட்டோம் அது எல்லாமே சாப்பிட்டாச்சு. இதுக்கிடையில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி சாதம் தான் வச்சுட்டேன். கிழங்கு அவங்க முன்னாடியே சாப்பிட்டாங்க. ஏன்னா குடல் குழம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால பசி வந்ததுனால எல்லோரும் கிழங்கே வச்சு சாப்பிட்டுட்டாங்க. பாருங்கள் சூப்பராக எம்மியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்க்கும்போது எனக்கே வாயில் அவ்வளோ எச்சி ஊறுதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. இதே மெத்தடில் நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சாதத்தில் ஊற்றி பிரட்டி சாப்பிட்டோன்னா நமக்கு சூப்பரான குடல் கிரேவின்னு சொல்லலாம், குடல் குழம்புன்னு சொல்லலாம், ரெடி ஆயிரும். நல்லா கறியெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ வந்துட்டு குடல் வேக எப்போவுமே குடல் கறி வேக லேட் ஆகும். நம்ம நல்லா விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணுறதும் அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருக்கணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.